நிலானுக்கு பர்த்டே வருதுல, அவளுக்கு நம்ம ஏதாச்சும் டாய்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலாமா? அது ரொம்ப சிலி ஷேவா இருக்கும்டி. அப்ப கீ செயின்ஸ் அதுவும் வேணாண்டி. அப்ப ரெஸ்னாச்சும் கொடுக்கலாமா? அவளுக்கு என்ன மேரேஜ் ஆகுது, பர்த்டே தானே. அப்ப நீ ஏதாச்சும் சொல்லு. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்பாட்டிஃபை ஃப்ரேம்ஸ் தரலாமாடி? இதுவும் நல்ல ஐடியாதாண்டி இருக்குது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வச்சு கூட கொடுக்கலாண்டி. அது எவ்வளோ வரும் மேக்ஸிமம்? 1300. 1300? நீ அப்படியே இதேவே ஒரு பிஸ்னஸ் மேலே யோசிச்சு பாரு. அந்த ஃப்ரேம் நம்ம அன்றைக்கி அந்த எஃப் மார்ட்டில் பார்த்தோம்ல, அது எவ்வளோ வரும்? வெறும் 70 ரூபாய் தான் வந்துச்சு அந்த ஒரு ஃப்ரேமு. நம்மகிட்ட கூட பிரிண்டரே இருக்குது. அந்த பிரிண்டரில் ஒரு A4 ஷீட்டில் போயிட்டு அவளோட ஒரு ஃபோட்டோ அப்புறம் 2-3 சாங் மட்டும் எடுத்து ஒட்டி கொடுத்தோன்னா நம்ம சூப்பர் பிஸ்னஸ் பார்க்கலாம்டி. ரொம்ப கம்மியான காசுலேயே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் தெரியுமா? நம்ம 1300 கூட 1000 ருபீஸ் வச்சா கூட நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டில் வரும்டி. இந்த பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கே. நம்மளுக்கு ஒரே பிரச்சனை, இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறது. இன்வெஸ்ட் எல்லாரும் தனித்தனியாக பண்ணாதாண்டி கஷ்டமே, எல்லாரும் சேர்ந்து பண்ணா. ஆமாண்டி, இன்வெஸ்ட் சேர்ந்து பண்ணால் சூப்பராக ஆரம்பிச்சிடலாம் பிஸ்னஸ். ஓகே, இப்போ நம்ம இன்னிலிருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஏ அங்கே போகலாம்.